வலைதளத்திலும் ட்ரெண்டிங் ஆகும் யார் அந்த சார். நாங்க ஓட்டா மட்டும் தான் கேட்பீங்களா, மத்த ஓட்டாலும் தூங்க ஓட்ட வீடியோ தப்பா போஸ்ட் போடுங்க. தப்பா போஸ்ட் கையில போடுவீங்க. பாத்தீங்கன்னா எக்மோர்ல போஸ்ட் போட்டுருக்கீங்க. போஸ்ட் வந்து போலீஸ்காரங்க எடுக்க வராது, ஏன்னு தெரியல. குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சார் யார்? எல்லாமே ஒட்டிட்டு வராங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டுறாங்க சார். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. என்ன தப்பு இருக்கு நீங்க போஸ்ட் ஒற்ற இடமா பார்த்து விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஓட்டாங்க. பேசிட்டு தான் வந்தோம். எம்எல்ஏ என்று மென்ஷன் பண்ணிருக்காங்க. எதுவுமே கிடையாது. யாரு அந்த சாரு? சென்னை முழுவதும் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பரபரப்பு நோட்டி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக ஞானசேகரன் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அவரை திமுகவை சேர்ந்தவர் என எதிர்கட்சியினர் விமர்சனங்களை தொடுத்து வரும் நிலையில் அதனை திமுகவினர் மறுத்து இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக இந்த வழக்கை கையில் எடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டது. மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான விவகாரத்தில் வெளியான முதல் தகவல் அறிக்கையில் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகரன் சார் ஒருவருடன் மாணவி இருக்க வேண்டும் என கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் யார் அந்த சார் என்ற கேள்வி சமூக வலைதளங்களிலும் அரசியல் கட்சியினர் சார்பிலும் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் தற்போது சென்னை மாநகரம் முழுவதும் பல இடங்களிலும் யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.